நீ திருப்பு. ஐ ராணி நிறுத்து. செல்வத்துக்காக 5. என்ன கல்யாணம் நடக்குது? மொய் எழுதுற. சும்மா இருடா. வெளியே 5. நான் 5. வெளியே வெளியே. எல்ரா இன்னொரு 5. ஐயோ என்னடா காசு இல்லையே. அப்ப விட்டுரு. நான் மானஸ்தேன். சட்டையை வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது. எங்க அப்பா கோமணத்தை வச்சு ஆடி இருக்காரு. இந்தா வெளியே. நிறுத்து. நானும் மானஸ்தேன். நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே. நிறுத்து. கொஞ்சம் என் ட்ரவுசர் வைக்கிறேன். உனக்கு இல்லாத எனக்கு என்ன? சேர்ந்து ஒண்ணா அழிவோம். நானும் என் வேஷ்டியை வைக்கிறேன். போடே. சரியான போட்டு. இந்த நோண்டு நோண்டுறான். யாராவது உயிரோட பதைக்க போறானா? ஐயா கிட்டி புள்ள ஆட்டம் வேண்டாம் முத்து. டேய், இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தாண்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை. 2 விளையாட்டு ஒண்ணுதான்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பார் பையன். கருப்பனுங்கிற பேரை கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இதை முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தளங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் கிட்டும். டேய், அளக்குறக்கு ஒரு அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே. ஆமா, இவங்க மூஞ்சி கௌரவம். அடிச்சு இந்த ஆடு. சரி, நீங்க எல்லாம் போகடா. நீ அலௌன்ஸ் பண்ணு. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார். இல்லை, தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொலை அடிச்சவன் எங்க இருக்கான்? கூட்டத்துல இருப்பா, கண்டுபிடி. கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொலை கொலையா முந்திரிக்கா கொல்ல பக்கமா வந்துருங்க. கொலை அடிச்சவன் எங்க இருக்கான்? ரெண்டு பக்கம் வந்துருங்க. யோ, உடம்பு எப்படி இருக்கு? இங்க 6 வயசு ஓகே. அங்க எப்படி விளக்குமாறு பிஞ்சு போய்டும். ஆமா, பிஞ்சா என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் பழத்துக்கிட்டு நீ ஆடுறா? கொலை கொலையா முந்திரிக்கா அழகான முறையிலே தண்டை கீழே வைத்து விரைவாக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டு விட்டது. விஜயனிடம் தண்டை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய், மரியாதை பேசு, இல்ல குண்டக்க மண்டக்காயிரும். டேய், அடிச்சு விடாதடா, பிரச்சனை யாரு? சும்மாரா. என்னங்க தயார் பண்ணீங்க? போங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்புக்கு வரீங்களே, வெக்கமா இல்ல? ஏய், அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா. அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரேடி சொல்றீங்க? யோ, இத பாரு. பாடி படினா வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. புடவக்காரர் மகடா, நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இருடா, அவளுக்கு 5 பேர் இருக்காளுங்க. நீ சும்மாரா. இவளை இப்படியே விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடும். விடுங்கடி, அவன் என்ன பண்றான்னு பாத்துடலாம். ஏய், மறுபடியும் அவன் வேணா நாக்க இழுத்து சாத்துறாமா. ஏய், யோ, இருடா, விடுடா. ஏய், இருடா. இன்னைக்கு 4:30 ராவுகாலம், நாளைக்கு வச்சுக்குறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா. சண்டையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்பே ரேடியோ விளம்பரத்துல இருக்கான். வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா? கறி இருக்காதே. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவல் இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி, இன்னைக்கு ஒரு நேரம் சமாளிச்சுக்கலாம். ஏய், திருடி திங்கிறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல. வீரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம். ஏன்டா முத்தழக, என்னடா இன்னைக்கு யாரா கோழியை கூவ வைக்கிறது? நம்ம விஜயன் தான். என்னது? ஆமா, நேத்து ஏமாற முடிவு வச்சு இன்னைக்கு ஓமர் தானே. சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. ஏய், நீங்க எல்லாம் இங்க இருங்க. நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. என்ன ஏன்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியாரை பாத்துட்டாருன்னா? பார்த்தா என்ன கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல தான். எங்க ஒண்டிக்கு ஒண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி, நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியான். எனக்கு பள்ளிக்கூடத்துல 1 மார்க் கூட போட மாட்டான். என்ன கோழி கத்தவே இல்ல? இந்த கோழி கத்தாது, பேசுது.
அதுவும் தூய தமிழ்ல தமிழ் கோழியா? வாத்தியாரு ஐயோ நான் இல்ல ஓடியாடா உனக்கு சீப்பு வரையா சீவியா? என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் கூண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நான் போய் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே உனக்கு என்ன திமிர் இருந்தா டெய்லி கோழியை நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரிதான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழியை காப்பாத்தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சார் நான் சொல்ற கேளுங்க சார். முடியாது. சரி நான் போறேன். நல்லது. அடே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வாடா வா. காட்டி கொடுத்துட்டேல்ல, இருவனை கவனிச்சுக்கிறேன். ஏய் மூடி இருந்தா உடனே திறந்து பாத்துருவியா? ஆனா முயல கூடாது என்ன? குட்டி சோதரன் நிக்கிறதெல்லாம் இங்க நிக்குதுங்க. ஏய் வாய முடியுது, பேசாம வா. அதெல்லாம் என்னால முடியாது. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், எங்கெல்லாம் பன்னீர் கிடையாதா? நாங்க எருமைகளுக்கெல்லாம் பன்னீர் தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமை நான் வாயை கிழிச்சு விடுவேன். ஏய் என்ன கிண்டலா? கல்யாண விடச்சன்னு பாக்குறான். இல்லன்னா கழுத்தை வாங்கிடுவீங்களா? பாக்கலாமா? பார்க்கலாமா? 12:30 எமகண்டம் சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. இவன் சொல்றதுக்கா விட்டுட்டு போறான். வாங்கடா சாப்பிடலாம். வாடா நீ வாயா. விஜயா ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும். ஆமா எனக்கு 2 தாமா. உனக்கு என்ன கண்ணு போட்டையா? எனக்கு வச்சா போற வைமா. ஆமாம்மா அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, 2வது பந்தியில சாப்பிட்டாங்க, 3வது பந்தியில சாப்பிட உட்கார்ந்திருக்காங்க. அவர் வயத்தையே பாருங்க. என் வயிறு அப்படித்தாங்க. ஏண்டா நான் முத பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு 3வது பந்தியா? எந்திரிக்கடா. உங்க சிலேபி சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, போய் சொல்றாங்க. நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவ வகுத்துல அடிக்கிறாளே? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல? நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷமாச்சே. என்ன அப்படி அலையிறீங்களோ? பாத்து பேசு. டேய் இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல, வாங்க போலாம். நான் வரல போடா. அப்ப நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன். டேய் சிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ எங்க என் ஜிலேபியை காணோம்? நான் தாங்க சாப்பிட்டேன். நீயா தின்ன? எந்திரா. வந்துட்டு எங்கால போட்டு அடிக்கிற? தலை வரது போதும் போடியா, சீட்டை போடியா. டேய் 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 நானும் வரேன்டா. வேணாம் வேணாம், நேத்தே கடை வச்சுட்டு பேசா போயிடு. டேய் இவன் ஆட்ட முடிய போறே. அப்படின்னா நான் வரல. அப்ப நானும் வரல. என்ன சொன்னேன்? இத உணர்ச்சி வசப்பட்டியா? ஏன்டா அடிச்ச? நானும் உணர்ச்சி வசப்பட்டேன். டேய் விஜய் வரேன்டா. டேய் விஜயா இங்க வாடா. சந்தைக்கு போனியே, பொரி உருண்டை வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டியே, அதை வச்சுட்டு வா, ஒரு கை குறையுது. நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. எங்களுக்கு தெரியாம என்னடா பெரிய வேலை? வாடா. ஏதோ வேலை, வரல ஆளை விடுங்களேன். சரி. டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த வாயாடி லட்சுமி இருக்காள, அது அந்த பத்திரக்கடைக்காரன் பொண்ணு இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஊரை காலி பண்ணி போயிட்டாங்களா? எப்படா? எஸ் நோ, இப்பதான் கடைசி பஸ் பிடிக்க போறாங்க. அவங்க தான் கடைசி பஸ் பிடிக்க போறாங்க. இவன் எந்த பஸ் பிடிக்க போறான்? லாஸ்ட் பஸ்ஸா இருக்கும். எங்கடா 2 ரூபா காணா? இவன் திருடிட்டான். இந்த வயசுல திருடுறியா? ஏன்டா அடிச்சா? அவன் குடிச்சிட்டான். நிறுத்துங்க. டேய் இவங்களை சேர வேண்டிய காசு ஆட்ட இருக்கு. உனத்துக்காரங்க இருக்கு. நீங்க அங்கே வாங்கிக்கோங்க போங்க. ஓடுங்கயா ஓடுங்கயா. டேய் வெட்டியா வாடங்க. ஓடியா ஓடியாப்பா வேகமா. குழி வெட்டியா? வெட்டினாங்க. எங்க வெட்டின? வட்டி கடைக்காரர் பக்கத்துல வெட்டினாங்க. அட பாவி, இப்ப செத்து போனவன் அவன்கிட்ட தான வட்டி பண்ணவா இருந்தா, புதைச்ச பணத்தை எழுப்பி கேட்பானடா. ஐயோ அவன் அப்படி எழுப்பி கேட்ட கூடாதுக்காக தான் குழி ஆழமா வெட்ட சொன்னேன். ஆழமா வெட்டினியா? ஆழமா வெட்டிட்டாங்க. டேய் நமக்கு சேர வேண்டிய காசெல்லாம் வாங்கிட்டியா? அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வேலை கொடுக்கணும். 20 அதை கொடுத்துரு. இந்தா ஓடு. அப்ப நான் வரேங்க. ஆஹா தினம் இப்படி நமக்கு வருமானம் வரக்கூடாதா? தினம் ஒருத்தன் ஜாகணும். வாடகைக்கு விடப்படுன்னு எழுதி போட்டு 1 வாரம் ஆச்சு. ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே. வாடகைக்கு விடப்படும். கீழே ஒரு பொண்ணு. என்ன வாடகைக்கா? பார்த்தா தெரியல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பேர் என்ன? வெள்ளையம்மா. வெள்ளையம்மாவா? என்ன தேடுறீங்க? இல்ல கட்டபொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும், அதே மாதிரி நீயும் வெள்ளையம்மா வச்சா மாடு இருக்கான்னு தேடி பார்த்தேன்.
இல்ல. எவ்வளவு வாடகை? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுனால தானே கேக்குறேன். என்ன வாடகை? 30 ரூபாய். வராறு விலை போட்டுருக்கு. ஆமா. வா. எடியா கைய. கையை எடுத்தா நொண்டி ஆயிருவேனே. எதுக்கு கைய பிடிச்ச? 30 ரூபா கொடுத்துக்கனே, கையை பிடிக்க மாட்டேன். அது வீட்டுக்கு. வீட்டுக்கா? எவன் சொன்னது? வாடகைக்கு விடப்படும்னு போர்டு எழுதி போட்டுவிட்டு கீழே நீ உட்கார்ந்திருக்க. யோ, வாடகைக்கு வீடு விடப்படும் தான் நான் எழுதி போட்டிருக்கேன். எவன் சொன்னா? வாடகைக்கு விடப்படும்னு மொட்டை எழுதி போட்டிருக்கீங்க. வீட்டை காணாம. அது மழையில நனைஞ்சு போச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? மழையில நனையும். அதெல்லாம் முடியாது. எவ்வளவு திமிருண்டா என் கையை பிடிப்ப? எடு அந்த விளக்க மாட்டேன். விளக்க மாத்திர அடிக்காத. ஊர்ல உள்ளவன் எவனாவது பாத்திர போறான். சொன்னாக்கலையே. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அது ரெண்டு என் கையில வச்சிருக்க. அதாலையும் அடிச்சிட்டு போ. ரொம்ப நன்றி. பாத்தியாரே, உன் நிலைமையை பாத்தியா? பொம்பளை கையால விளக்கு மாத்தால அடி வாங்க வேண்டியதா போச்சு. என்ன வாத்தியாரே? சயின்ஸ் வாத்தியாரு. அது தெரியுது. ஆமா, அந்த பொண்ணு என்ன உங்களை விளக்கு மாத்த அடிச்சு போகுதா? அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டுச்சு 1ஆம் கிளாஸ்ல சேர முடியுமான்னு. வயசாகி போச்சு, சேர முடியாதுன்ட்டேன். அது என்ன தலையெல்லாம் விளக்கமரா இருக்கு? இல்லையே, நல்லா தானே இருக்கு. என் தலையில இல்ல, உங்க தலையில. அடிச்சத பாத்துட்டியா? பாத்தனே. இரு, பாக்கெட்ல பாதி விளக்கமாரா இருக்குச்சா. இந்த நிகழ்ச்சி யார்கிட்டயும் சொல்லிடாத. ஆண்டவா, அந்த பொண்ணு தினம் இவரை விளக்கு மாத்தால அடிக்கணும். எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும். இவ வருமானம் விளக்கு மாத்தல இருக்கு. பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும். அப்பா அம்மா மட்டும் இல்ல, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும். சார், தெய்வம் பொடியெல்லாம் போடுமா சார்? உட்கார்றா. வேதநாயகம் யாரு? சார், நீங்க தான். ஆமா, மறந்துட்டேன். இது வேதநாயகம் யாரு? நான் தான் சார். விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? தெரியாது சார். பெஞ்சு மேல ஏறி நில்றா. பெஞ்சு மேல ஏறி நின்னா விமானம் தெரியுமா சார்? விமானம் மட்டும் இல்ல, ஓட்டுற ஆளும் தெரியும். ஏறி நில்றா. உனக்கு தெரியுமா? தெரியும் சார். சொல்லு. சகோதரர்கள். வெரி குட். நீயும் தான் என்கிட்ட படிக்கிற, இவனும் தான் என்கிட்ட படிக்கிறான். எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கான் பாத்தியா? ஒரே வாத்தியார் தான் 2 பேரும் படிக்கிறீங்க. ஏண்டா வித்தியாசமா இருக்கீங்க? வாத்தியார் ஒருத்தர் தான் சார், ஆனா அப்பா வேற வேற. அசிங்கப்படுத்திட்டான். சைலன்ஸ். சத்தம் போட்டீங்க வாயை கிழிச்சிருவேன். நீங்க எல்லாம் படிச்சு பெரிய மனுஷனா ஆகணும். சார், என்னடா? உட்காரலாமா சார்? நில்றா. நேத்து உங்க வீட்ல துணி துவைச்சு போட்டதுக்கு பாஸ் போடுறேன்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, 4 பேருக்கு முன்னால அசிங்கப்படுத்திட்டானே. உட்காரு. ஒரு மாசத்துக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு வர வேணாம். லீவு, ஆனா பாஸ். பாரு, நான் இப்ப ஒரு கேள்வி கேட்பேன். எல்லாரும் டான் டான்னு பதில் சொல்லணும். இந்தியாவின் பிரதம மந்திரி யார்? டான் டான். டேய், ஒரு உதாரணத்துக்கு டான் டான்னு சொன்னேன்டா. இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? நான் இல்ல சார். ஐயோ, கிழிஞ்சது போ. டேய், ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லைன்னா உதவாங்க வேணி. இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? ராஜீவ் காந்தி. வெரி குட். ஜனாதிபதி யாரு? வெங்கட்ராமன். வெரி குட். நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிருவே.